Hello friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற nail artக்கு ரொம்ப சிம்பிளான products தான் தேவைப்படும். அதாவது நம்ம யூஸ் பண்ணாம வச்சிருக்க old sponge, அதுக்கு அப்புறம் ஒரு buds, ஒரு tooth stick வச்சிருக்கேன். அதுக்கு அப்புறம் ரொம்ப காஸ்ட் கம்மியான nail polish நான் சும்மா ரோட் சைடு ஷாப்ல வாங்குனது and nail remover நான் அங்க தான் வாங்குனேன். ஸோ ரொம்ப சிம்பிளான நெயில் ஆர்ட் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இப்போ வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி நான் போட போகிற நெயில் ஆர்ட்டில் நான் ரொம்ப சிம்பிளாக ரெண்டு கலர் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ வயலட் ஒன்று, பிங்க் ஒன்று அண்ட் கலர்லெஸ் நெயில் பாலிஷ் ஒன்று. ஸோ இதை வச்சு நம்ம எப்படி நெயில் ஆர்ட் பண்ணலாம் இந்த கலர் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் எடுத்துக்கிறது வயலட் கலர். இதை ஹாஃப் சைட் ஆஃப் நெயிலுக்கு நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ நான் கொஞ்சம் லார்ஜ் அமௌண்ட் அப்ளை பண்ணிக்கிறேன். தென் நான் பிங்க் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ அனதர் ஹாஃப் சைடில் நான் பிங்க் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு டூத் ஸ்டிக் எடுத்துக்கிறேன். டூத் ஸ்டிக் எடுத்து ஸோ இந்த விரலில் நெயில் ஆர்ட் இப்படி இருக்குது. ஸோ செகண்ட் நெயில் ஆர்ட்குள்ளே போகலாம். செகண்ட் நெயில் ஆர்ட் நான் பிங்க் கலர் நெயில் பாலிஷ் எடுத்துக்கிறேன். அது நான் என்டையர் நெயிலுக்குமே அப்ளை பண்ணுறேன். தென் நான் வயலட் கலர் நெயில் பாலிஷ் எடுக்க போகிறேன். ஸோ இதை இப்படி அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நான் வயலட் கலர் நெயில் பாலிஷ் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த நெயில் பாலிஷையும் நான் என்டையர் நெயிலும் அப்ளை பண்ணுறேன். இந்த நெயில் காயறதுக்குள்ளே நான் இந்த நெயிலுக்கு பிங்க் கலர் நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணுறேன். ஸோ நான் பிங்க் கலர் நெயில் பாலிஷ் எடுத்துக்கிறேன். பிங்க் கலர் நெயில் பாலிஷில் டூத் ஸ்டிக்கு யூஸ் பண்ண போகிறேன். டூத் ஸ்டிக் வந்து பேக் சைட் டிப் பண்ணி ஃப்ளவர் மாதிரி வைக்க போகிறேன். ஸோ இதை ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நெயிலோட இன்னொரு எண்ட்லேயும் அதே மாதிரி பண்ணுறேன். இப்போது இந்த பிங்க் கலர் ட்ரை ஆகிருக்கும். இதுக்கு வயலட் கலர் நெயில் பாலிஷ் எடுத்துக்கிறேன். வேறு ஒரு டூத் ஸ்டிக், ஒரு புது டூத் ஸ்டிக் எடுத்துக்கிறேன். ஸோ வயலட் கலர் நெயில் பாலிஷில் அகெயின் டிப் பண்ணி டாட் வைக்க போகிறேன். இது வரைக்கும் பார்த்த நெயில் ஆர்ட் வந்து நம்ம டூத் ஸ்டிக் யூஸ் பண்ணி வச்சோம். ஸோ இனிமேல் பார்க்க போகிற நெயில் ஆர்ட் வந்து ஸ்பாஞ்ச் வச்சு பார்க்கலாம். நம்ம வீட்டிலலாம் யூஸ் பண்ணாத ஓல்டு ஸ்பாஞ்ச் இருக்கும். ஸோ ஏதாவது நீங்கள் காம்பேக்ட் இல்லை ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருப்பீங்க, அதுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு இது கொடுத்துருப்பாங்க. பட் நம்ம அதை யூஸ் பண்ணாமல் வச்சுருப்போம்.
ஸோ அந்த ஸ்பாஞ்ச் நான் எடுத்துக்கிறேன். இது நான் யூஸ் பண்ண மாட்டேன் பிகாஸ் இது அவ்வளோவா குவாலிட்டி இல்லை, அதனால் நான் நெயில் ஆர்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதிலேருந்து நான் இப்படி கட் பண்ணி ஒரு சின்ன சைஸ் ஸ்பாஞ்சு நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த சின்ன சைஸ் ஸ்பாஞ்சில் கீழே டார்க் சைடு அப்ளை பண்ணிக்கிறேன். மேலே பிங்க் கலர் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஸ்பாஞ்சை நல்லா டேப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி வரும். ஸோ எக்ஸஸாக சைடில் அடிஷ்னலாக அப்ளை பண்ணியிருக்கிறதுலாம் நெயில் ரிமூவர் பட்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இதில் நெயில் ரிமூவர் அப்ளை பண்ணி பட்ஸில் நெயில் ரிமூவர் அப்ளை பண்ணி இப்படி வைப் பண்ணிக்கிறேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய நெயில் ஆர்ட் பிடிச்சதா? இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு விசிபிள் ஆகும். தேங்க்யூ.